220 rupeesக்காக அந்த 2.5 மணி நேரத்துக்கான ஒரு படைப்பா மட்டும் பாக்குறது இருக்குல்ல, அந்த 2.5 மணி நேரம் நான் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியும். ஏன்னா அந்த 2.5 மணி நேரம் இந்த உலகத்தில் உள்ள நீங்க செலவிடுறீங்க, அந்த நேரத்தை திருப்பி நீங்க யோசிப்பீங்க. அந்த நேரத்தை அதோட முடியாது, உங்களுக்கு தான் முடியும், நீங்க முடியுமா நினைச்சுக்கிறீங்க. ஆனா அந்த படம் திருப்பி திருப்பி பார்க்கப்படும், உங்க சந்ததியும் பார்க்கும். நீங்க இல்லாத பட்சத்தில் உங்களோட குழந்தைகளும் அந்த படத்தை பார்க்கும். அப்படிங்கும்போது அந்த படத்தோட வேல்யூங்கிறது அந்த 2.5 மணி நேரத்துல முடியாது. அந்த படத்தோட வேல்யூங்கிறது அது உங்க வீட்டுக்கு வரும், உங்க லேப்டாப்புக்கு வரும், உங்க பிள்ளை கைக்கு போகும், அது எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது அந்த படைப்பை வெறுமன இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ், வெறுமன தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாக்குறது எனக்கு இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப தவறான கண்ணோட்டம் நான் நம்புவேன். ஏன்னா உங்களுக்கு சினிமாவை பத்தி தெரியும், நான் பேசும்போது நான் விருப்பப்படுறேன். இன்னொருத்தர் இதே மாதிரி ஒருத்தர் சினிமாவை பத்தி பேச வருவார், அவருக்கு உங்களோட லாங்குவேஜ் இருக்காது, உங்ககிட்ட இருக்க லாங்குவேஜ் அவர்கிட்ட இருக்காதுங்கலாம், உங்ககிட்ட இருக்க அந்த ஆளுமை இல்லாம போலாம், ஆனா அவர்கிட்ட பியூர்னஸ் இருக்கலாம், நியாயமான கேள்விகள் இருக்கலாம். சினிமாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அப்பட்டமான கேள்வியா, உங்களை விட பெட்டரான கேள்வியா வச்சிருக்கலாம். அப்ப என்னன்னா உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்டரான கேள்வி இருக்குல்ல, இந்த பெட்டரான கேள்வி நான் நிராகரிக்க முடியாது. என்னையவே டிஸ்டர்ப் பண்ண கேள்வி அவர்கிட்ட இருக்கலாம், என்னையவே யோசிக்க கேள்வி அவர்கிட்ட இருக்கலாம். அப்படிங்கும் போது எனக்கு அவர் முக்கியமா படுறாரு. உங்களை நான் சரி பண்ணிக்க முடியும், உங்களை நான் ஏமாத்த முடியும், நீங்க அந்த என்ன எதிர்பார்ப்புன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப நான் உங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிடுவேன். பகத்வாஜி இப்படிதான் இருப்பாரு, இப்படி பேசினா அவருக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா என்னைய ஒருத்தர் திடீர்னு நான் எதிர்பார்க்காத ஒரு கேள்விய அவர் ரொம்ப திக்கி திக்கி கேட்டா கூட, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இதா இல்லாம அவருக்குள்ளேயே உடஞ்சி அந்த கேள்வி கேட்டா கூட அந்த கேள்வி என்னை உயிர்ப்பிக்க வைக்கும், யோசிக்க வைக்கும். அப்போ எனக்கு அதுதான் ரொம்ப, அப்படிதான் படங்களுமே அது என்னவா ஃபார்மட் இருந்தா கூட அது ஃபுல்ஃபில் ஆவாட்ட கூட நான் அந்த 2.5 மணி நேரம் செலவு பண்ணிட்டேன். நான் வராம இருந்தா பரவாயில்ல, நான் பார்க்காம இருந்தா பரவாயில்ல, பட் நான் சூஸ் பண்ணிட்டேன், 2.5 மணி நேரம் செலவு பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது அதுக்குள்ள என்ன எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த படம் கிராஃப்ட் நல்லா இல்ல, ரொம்ப எடுக்கப்படல, ஒழுங்கா எடுக்கப்படல அப்படிங்கறதுக்காக எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்துக்கு நான் சின்னதா விஷயத்துக்கு நான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு படத்துக்கு அழுதுருக்கலாம். ஆனா படம் முழுமை அடைஞ்சிருக்காம படமா இருக்கலாம், கிராஃப்டாவோ இல்ல டேக்கனாவோ. ஆனா ஏதாவது அழுது உண்மை தானே, ஏதோ ஒரு கேரக்டர் டிஸ்டர்ப் பண்ணிருக்குல்ல, அப்போ அந்த படத்துக்கு அந்த நியாயத்தை கொடுத்து ஆகணும். இதுதான் நான் பாக்குறது. ஒரு விமர்சனம் என்னன்னா, நிலையான ஒரு படைப்பு, நிலையான வாழ்க்கைக்கு நம்ம தேவைப்படுதுன்னு இருக்குல்ல. நான் இன்னைக்கு சும்மா நான் பார்த்துட்டு ஒரு படத்தை பார்க்க 2.5 மணி நேரம் கொண்டாடுறேன், அப்படி போயிடுறேன், அடுத்த படத்துக்கு போயிடுறேன், அங்க போய் கொண்டாடுறேன், அடுத்த படத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு நான் வாழ முடியாது. அப்படி வாழ்க்கைன்னா, அப்படி நான் வாழ்ந்துருந்தோம்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நான் நிறைய நாட்டாமையை 100 தடவை பார்த்துருப்பேன். சரிங்களா? சகலகலாவல்லவன எத்தனை பார்த்தும் எனக்கே தெரியாது, ராஜாத்தி ராஜாவை எத்தனை பார்த்தும் எனக்கே தெரியாது. இன்னைக்கு அந்த படங்கள் நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆசைப்படவும் மாட்டேன். வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், யோசிக்க வந்திருக்கேன். எதுக்காக யோசிக்க வந்திருக்கேன் அப்படின்னா, என் வாழ்க்கைக்கு அந்த படத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு ஒரு அறிவு வருது. இதன் மூலமா நான் என்ன கத்துக்கிட்டேன்னு ஒரு விஷயம் வருது. அப்படிங்கல அப்ப அதுக்கு நான் பொய்யா எடுக்க முடியாது. அப்போ எனக்கு இந்த 2.5 மணி நேரம் இவங்களை என்கேஜா வச்சிருக்கோமா அப்படிங்கிற கேள்வியை விட, அந்த 2.5 மணி நேரத்துல அவன் இனி எவ்வளவு நாள் அந்த 2.5 மணி நேரத்தை செலவு பண்ணிட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான். வெளியே போனதுக்கு அப்புறம் திருப்பி அவனும் நானும் யாருமே ஆயிடுவோம். அவனுக்கு எனக்கு எந்த தொடர்புமே இருக்காது. அந்த 2.5 மணி நேரம் பயங்கரமா பாராட்டுவான். அந்த 2.5 மணி நேரத்துக்காக திருப்பி ஒரு 1 இயர் கழிச்சு, ஒரு 2 இயர் கழிச்சோ அவனுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுவேன். அந்த படம் தான் அவனுக்கு வேணும், நான் தேவையே கிடையாது. நான் எப்ப தேவைப்படுவேன்னா, அந்த என்ஜாய்மெண்டையும் தாண்டி அவனுக்குள்ள நான் போவேன்ல, அப்ப அவனை தேட ஆரம்பிப்பான். அவனோட சுக துக்கங்கள்ல, அவனோட தத்துவார்த்த பிரச்சனைகள்ல, அவனோட லோன்லியா அவன் இருக்கும்போது அப்பெல்லாம் நான் தேவைப்படுவேன். அந்த 2.5 மணி நேரம் என்னை கொண்டாடாம விட்டுருந்தா கூட இந்த நேரத்துல அவன் நினைப்பான். அப்போ படைப்பாளனுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்ப என் படைப்பை தாண்டி என் படைப்பு கொடுத்த அந்த 2.5 மணி நேரத்தை தாண்டி என்னோட படைப்போட ஆதிக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். என் படைப்பு கொஞ்ச நாள் அவன் நீடிக்கணும், அவன் அடுத்த சந்ததிக்கு கடத்திட்டு போற விஷயமாவது படைப்பு இருக்கணும் அப்படின்னு